அதுக்கப்புறம் சரியா? சோ அந்த தவறும் நம்ம பண்ணக்கூடாது. வேற ஏதாவது? வேற இன்னொரு கேன்சர் கியூரபிளாங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. கேன்சர் வந்து கண்டிப்பா கியூர் பண்ணலாம். இப்போ இருக்க ட்ரீட்மெண்ட்ல வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து நம்ம 100% கியூர் பண்ணலாம். ஸ்டேஜ் 3 வந்து நம்ம அந்த டைம் கியூர் பண்ணலாம். பட் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ திரும்ப நம்ம அக்கார்டிங்லி ட்ரீட் பண்ணா கூட கியூரபிள் தான். நம்ம சென்டர்ல வந்து ஸ்டேஜ் 4 கூட இப்போ சில பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் ஒரு 100ல் ஒரு 3-4 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்டேஜ் 4ஓட வந்தாங்க. ஆனால் இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷமா வியாதி இல்லாமல் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய விஷயம் தான் அதெல்லாம். ஏன்னா ஸ்டேஜ் 4ங்கிறது வந்து கைவிட்டு போன மாதிரி எல்லாரும் 6 மாசம் தானே டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 6 மாசம் எல்லாம் போய் இப்போ வந்து நார்மல் லைஃப் டைம்மே நம்ம எதிர்பார்க்க நார்மலாவும் இருக்காங்க. உயிரோட இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களால அவங்களுடைய பர்சனல் அவங்களுக்கு தேவையானது அவங்க செய்யறாங்க, வேலைக்கு போறாங்க, சமைக்கிறாங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அவங்களால செய்ய முடியும். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இத பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு? ஏதோ சத்தம் கேக்குதே. தானா லைப்போமா தானா கிடையாது. கொழுப்பு கட்டி சொல்றது தானா கிடையாது. பட் அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெயிட் பண்ணலாம். அது கொஞ்சம் பெருசாகி வருதுன்னா தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். சின்னமா இருக்குன்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம். அது கொஞ்சம் பெருசாயிட்டே வருது, இல்ல உங்களுக்கு மந்த் அண்ட் மந்த் பெருசாகிற மாதிரியே இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா அந்த கொழுப்பு கட்டிக்குள்ள கூட